ஒரு சமயம் துர்கமன் என்ற அசுரன் தேவர்கள், மகரிஷி, முனிவர்கள், வேதியர்கள் போன்றவர்களிடமிருந்த மந்திரங்களை தன் சக்தியால் கவர்ந்து சென்றான். இதனால் உலகில் ஜபம், யாகம் எதுவும் நடைபெறவில்லை. இதனால் மழை பொழியாமல் பயிர்கள் வாடின. பசுமையான மரங்கள் கூட உதிர்ந்தன. கிணறு, குளம், நதி ஆகியவை வற்றியது. இவ்வாறு 100 ஆண்டு காலம் மக்கள் பஞ்சத்தில் தவித்தனர். இதையடுத்து தேவர்கள் அன்னை பராசக்தியை துதித்து வழிபட்டனர். அப்போது தேவி அங்கு தோன்றினாள். இவர் பல கண்களை கொண்டிருந்ததால் சதாட்சி என்று பெயர் பெற்றாள். புஷ்பம், தளிர்கீரை, காய்கறிகள், கிழங்குகளுடன் தோன்றியதால் இந்த தேவியை சாகம்பரி என்றும் பெயரிட்டு அழைத்தனர். இந்த அன்னை துர்கமனுடன் சண்டையிட்டு அவனை வீழ்த்தினாள். அவன் இறந்த பிறகு அவனுடைய உடலில் இருந்து அவன் கவர்ந்து சென்ற மந்திரங்கள் பேரொளியோடு அன்னையை வந்து சரணடைந்தன. அதைக் கண்ட தேவர்கள் ஜெய ஜெய் என்று கோஷமிட்டனர். துர்க்கமன் என்னும் அசுரனை அழித்ததால் அன்னை துர்கா என்று அழைக்கப்பட்டாள். சூலினி துர்கா, வனதுர்கா, சாந்தி துர்கா, சபரி துர்கா, ஜாதவேதோ துர்கா, தீப துர்கா, ஜுவாலா துர்கா, ஆசுரி துர்கா என நவதுர்க்கைகளாகவும் இருந்து அன்னை அருள் புரிகிறாள். இந்த தேவியின் பெருமைகளை கூறும் தேவி மகாத்மியத்தை 9 நாளும் பாராயணம் செய்வது சிறப்பான பலனை தரும். அப்படி முடியாவிட்டால் துர்க்கைக்கு மிக விசேஷமான துர்காஷ்டமி ஆன்றாவது பாராயணம் செய்வது நல்லது. தேவர்கள் மகிஷனை வதம் செய்தபோது மகிஷாசுர மர்த்தினியை துதித்த துதிக்கு மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் என்று பெயர் வந்தது.